இங்க ஒருத்தன் ஒரு பெரிய பனிமலையில தனியா மாட்டிக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்க குளிர் -30°C இருக்கும். குளிர்ல அவனோட பாடி ஃபுல்லா பயங்கர ஷேக் ஆகுது. ஆனாலும் இன்னும் உயிரோட தான் இருப்பான். அடுத்த நாள் கொஞ்சம் ஸ்னோவை எடுத்து அதை வெயில உருக வச்சு குடிக்கிறான். ஆனா அங்க சாப்பிட்றதுக்கும் எதுவும் கிடைக்காது. ஸோ அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு போராடிட்டு இருக்கிறான். ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஐஸ் ஏரிக்குள்ள தெரியாம விழுந்திருப்பான். அதனால அவனோட ட்ரெஸ்ஸை கலட்டி வெளியே காய வைக்கிறான். அதுக்கப்புறம் நைட்டு அதை போடணும்னு அவன் தொட்டு பார்க்கும்போது இன்னும் காயாம அப்படியே தான் இருந்துச்சு. இதனால டிப்ரெஷன்ல பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல தான் அந்த மவுண்டன்ல தூரத்துல ஒரு வீடு இருக்கிறத பாக்குறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சின்ன ஹோப் வருது. மார்னிங் அங்க போய் எப்படியாவது ஹெல்ப் கேட்கணும்னு முடிவு பண்ணி அந்த வெட்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பாறைகளோட கேப்ல போய் படுத்துக்கிறான். அவனோட வாயெல்லாம் தாகத்துல வறண்டு போய் இருக்குது. அதனால ஸ்னோவை மெல்டாக்கி குடிச்சிட்டு திரும்பவும் அந்த வீட்டை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். கொஞ்ச தூரம் போனதும் பசியால மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். இருந்தாலும் விடாம கஷ்டப்பட்டு ஒரு வழியா அந்த வீடு இருந்த இடத்துக்கிட்ட வந்துடுறான். அங்க வந்து அந்த வீட்டை தேடி பார்த்தப்போ அங்க எந்த வீடும் இல்ல. அப்போதான் அது அவனுக்கு வெறும் மாயன்னு புரியுது. அவனால அதை ஏத்துக்கவே முடியல. அவனோட கால்கள் இப்போ ரொம்ப தடுமாற ஆரம்பிக்குது. உடனே அவனோட பேண்ட்டை தூக்கி காலை பார்க்கறான். காலில் இருந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்திருக்கும். உடனே சாக்ஸை கலட்டி பார்த்தப்போ அவனோட ஸ்கின் சாக்ஸோட உறிஞ்சி வருது. வேற வழி இல்லாம அதுல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கறான். ஆனா சாப்பிட முடியல. அப்புறம் தேவைப்படும்னு கொஞ்சம் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு ஒரு மரத்துக்குள்ள போய் படுத்துக்கிறான். அவனோட ரேடியோவை செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் சிக்னல் வந்திருக்காது. 6வது நாள் அங்க ஒரு ஹெலிகாப்டர் வருது. அங்க மரங்கள் அதிகமா இருந்ததால அவனை பார்த்திருக்க முடியாது. அவனும் வேகமா ஓப்பனான பிளேஸுக்கு வர்றான். ஆனா அதுக்குள்ள ஹெலிகாப்டர் அங்க இருந்து போயிருது. இதுக்கு மேல பசி தாங்க முடியாதுன்னு அவனோட மீட்டை அவனே சாப்பிட்றான். ஏன்னா ஃபர்ஸ்ட் உயிரோட இருந்தா தான் அங்கிருந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி மவுண்டனோட டாப்புக்கு வந்துடுறான். ஆனா அங்கேயும் சிக்னல் இல்ல. இதனால அவன் நம்பிக்கையை ஃபுல்லா இழந்து அம்மாவுக்கு கடைசியா குட் பை சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். சடனா அவனோட ரேடியோவில் இருந்து சின்னதா ஒரு சத்தம் வருது. என்னன்னு பார்த்தா ஒரு சிக்னல் வந்திருக்கும். உடனே ரேடார் மூலமா அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வேகமா ஹெலிகாப்டர்ல வந்து அவனோட உயிரை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க.